السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய அகீதா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படை என்பதை நாம் புரிந்திருக்கின்றோம். அகீதா சீரில்லாவிட்டால் அவனுடைய அமல்கள் அனைத்துமே பாழாகிவிடும், பயனற்றதாக மாறிவிடும் என்பது ஒரு உறுதியான உண்மையாகும். அந்த அடிப்படையிலே தான் இஸ்லாமிய அகீதாவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து படித்து கொண்டு வருகிறோம். அதிலும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய அகீதாவை குர்ஆன் சுன்னா மற்றும் சஹாபாக்களின் புரிதலின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இதற்கு அடிப்படை நூலாக நாம் ஷேக் அப்துல் அசீஸ் அல் ஜப்ரீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மகன் அப்துல்லா அவர்கள் எழுதிய தஸ்ஹீலுல் அகீதா அல் இஸ்லாமியா என்ற புத்தகத்தை பாடப்புத்தகமாக வைத்து பார்த்து கொண்டு வருகிறோம். பல முக்கியமான தலைப்புகளில் இதுவரை நாம் கலந்துரையாடி இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே நவாகிது தௌஹீத், தௌஹீதை பால்படுத்தக்கூடிய, தௌஹீதை உடைத்துவிடக்கூடிய அம்சங்கள் என்ற தலைப்புக்கு வந்து ஷேக் அப்துல்லா அல் ஜப்ரீன் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் நவாகிதுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய 10 அம்சங்களை நாம் பார்த்தோம். யார் அந்த 10ஐயும் சொல்லுவீங்க? மைக் எடுத்து சொல்லுங்க. மைக் ஆன் இல்லையா? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, ஷிர்க் செய்பவருடைய அந்த கொள்கையை சரி காண்பது, அதுக்கப்புறம் அல்லாஹ்வுக்கு இடைத்தரகர்களை ஏற்படுத்துவது, அதற்கு காஃபிர்களுக்கு உதவி செய்வது, மூமின்களுக்கு எதிராக காஃபிர்களுக்கு உதவி செய்வது, தன்னுடைய கருத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கருத்தை விட தன்னுடைய ஒருவருடைய கருத்து நல்லதாக இருக்குது அப்படின்னு நினைப்பது, ஐந்து. வேற யார் பேலன்ஸை அவர்கிட்ட கொடுங்க. கொண்டு வந்த மாற்றத்தை கேலி செய்வது, அது உதாரணத்திற்கு அந்த தக்பீர் கட்டுவது, நெஞ்சு கட்டி வைப்பது, அது கேலி செய்வதெல்லாம், அல்லது தாடியை பார்த்து கேலி செய்வது. 7வது சூன்யம் வைப்பது, அசிவு. 8வது முஷ்ரிக்குகளுக்கு உதவி செய்வது, மூமின்களுக்கு எதிராக உதவி செய்வது. 9வது யாருக்காவது இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்ல அனுமதி இருக்கிறது என்று சொல்றது. ஷரியத்தை விட்டு வெளியே போறதுக்கு சில ஷேகுமாருக்கு முடியும் அப்படின்னு நம்புறது. இஸ்லாத்தை பற்றியே எந்த ஒரு கவனமும் இல்லாமல், இஸ்லாம்ன்றா செகண்ட் திங், இஸ்லாத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அதை பின்பற்றாமல் ஒருவர் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஆனால் அவர் இஸ்லாத்தில் இருக்க மாட்டார். இந்த 10 அம்சங்களும்
ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா அவர்கள் நவாக்கிதுல் இஸ்லாம் என்று சொன்ன அம்சங்கள். அதே நேரத்தில் ஒரு அசைன்மெண்ட் தந்தம், ஒருவரை, ஒரு தனிநபரை எப்போது நாம் காஃபிர் என்று சொல்லலாம் என்று. யார் அந்த அசைன்மெண்ட் செய்தவர்கள்? இல்லை, அசைன்மெண்ட் செய்தாங்க. சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு நபரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது அவர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து சொல்லி தௌபா செய்ய சொல்லணும். 3 நாளைக்குள்ள தௌபா செய்ய சொல்லணும். அவர் ஆரம்பத்திலேயே தௌபா செய்ய மாட்டாருன்னா கேள்வி என்னென்றால், இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றும் 10 அம்சங்கள் தெரியும். இப்போ கடைசியாக சொன்னோம், உதாரணத்துக்கு என்ன சொன்னோம்? இஸ்லாத்தை கற்பதும் இல்லை, இஸ்லாத்தை கொண்டு அமல் செய்வதும் இல்லை. இது என்ன செய்யும்? இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றும். நம்மளோட பக்கத்து வீட்டில் ஒருவர் இருக்கிறார், கிளாஸுக்கு போகிறதும் இல்லை, பேர் மட்டும்தான் முஸ்லீம், இஸ்லாத்தை பின்பற்றதும் இல்லை. அவர் காஃபிரா? இன்னும் ஒருவர் இப்போ நமக்கு எதிராக தெளிவான ஒரு எதிரிக்கு சப்போர்ட் பண்ணி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறார் அல்லது வாக்கு சேகரிக்கிறார், அப்படி பண்ணுறார். நல்லா தெளிவாக தெரியுது, நேரடியாக அவர் இஸ்லாத்தை எதிர்க்கிறார், இஸ்லாத்துக்கு மாற்றமாக இருக்கிறார், முஸ்லீம்களுடைய எதிரி என்று முஸ்லீம்களை ஏகோபித்திருக்கும் போது அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். இவர் ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது அப்துல் வஹாபினுடைய கருத்தின்படி இஸ்லாத்தை உடைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இப்போ நம்ம இவருக்கு காஃபிர் என்று சொல்லலாமா? குழு ஒரு அவங்க அதுவும் அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அவங்க காய்ச்சி அதுக்கான ஆதாரங்களை சொல்லி வச்சு அதை அவங்க அந்த ஆதாரங்களை மறுத்தார். அந்த ஆதாரத்தை பின்பற்றாமல் இருக்கிறதுங்கிறது வேற ஒரு விஷயம். ஆனால் ஆதாரத்தை பின்பற்றாமல் இருக்குதுன்னா ஃபஜ்ர் சொல்லணும் தான், ஆனால் முடியல அப்படின்னு போனால் அவரை காஃபிர்னு சொல்லக்கூடாது. ஆனால் ஃபஜ்ர் சொல்லணும்னா சாத்தியமே கிடையாது, உதாரணத்துக்கு அது கிடையாது அப்படின்னு மறுத்தோம்னா அந்த உலமாக்கள் குழு அந்த ஹாஜாவை அந்த ஆதாரத்தை நிலைநிறுத்திய பின்னரும் அவர் அதை மறுக்கும் பட்சத்தில் அந்த உலமாக்கள் குழு அவங்கள காப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு பத்தா கொடுப்பாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். நம்ம ஒரு தனி நபராக பேசணும். வெரி குட். அதாவது முதல் ஒருவரை, ஒரு தனிநபரை பொதுவாக நம்ம பேசலாம். இந்த 10 அம்சங்களையும் சொல்லி இந்த 10ஐயும் செய்யக்கூடியவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவார் என்று பொதுப்படையாக நம்ம பேசலாம். ஆனால் தனிநபர்களுக்கு தீர்ப்பு வழங்குவது என்பது நம்முடைய கையில் உள்ளது கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யாராவது ஒருவர் அடுத்தவரை பார்த்து காஃபிர் என்று சொல்லி உண்மையில் அவர் காஃபிராக இல்லாவிட்டால் சொன்னவர் காஃபிராகி விடுவார் அல்லாஹ்வுடைய பார்வையில். அப்போ ஆக டேஞ்சரான விஷயம் ஒருவருக்கு தீர்ப்பு கொடுப்பது. எனவே தீர்ப்பு கொடுப்பதாக இருந்தால் இதை தனிநபர்கள் கையில் எடுக்கக்கூடாது. முதல் விஷயம், இதை அஹ்லுல் ஹில்லி வல் அக்துன்னு சொல்லக்கூடிய உலமாக்கள் குழு ஒன்றுதான் பொறுப்பெடுக்க வேண்டும். முதல் விஷயம், உலமாக்கள் குழு பொறுப்பெடுக்க வேண்டும். இரண்டாவது, குறிப்பிட்ட இந்த 10ல் ஒன்றை செய்பவரை அல்லது 10ஐயும் செய்யக்கூடியவரை அழைத்து அவருக்கு இக்காமத்துல் ஹுஜ்ஜா, என்னென்னு சொல்றதுக்கு, இக்காமத்துல் ஹுஜ்ஜா, ஆதாரத்தை நிலைநாட்டுவது. அவருக்கு ஆதாரத்தை நிலைநாட்ட வேண்டும். இக்காமத்துல் ஹுஜ்ஜா, ஆதாரத்தை நிலைநாட்டுவது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடிய காரியம் இன்னென்ன அடிப்படையில் உங்களை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றும் என்று குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆதாரங்களை அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மூன்றாவது, அவர் அந்த கருத்தையோ அந்த செயலையோ செய்யும் போது புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஒரு பைத்தியகாரன், மூளை கோளாறு உள்ள ஒருவன் இதை சொன்ன அவருக்கு நம்ம காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்குறல்ல, அவர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். அடுத்தது, சுய விருப்பத்தின் பேரில் அவர் அதை செய்ய வேண்டும். புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம், புத்தி சுவாதீனம் உள்ளவர். இப்ப சுய விருப்பத்தின் பேரில் இவர் முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணினாரா அப்படின்றத பார்க்கணும்.
சில நேரம் சப்போர்ட் பண்ணிக்கலாம், அவருக்கு திரட்டிருக்கும், அவருடைய பையனை கடத்தி வச்சிருப்பாங்க, அல்லது வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொக்கி ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ இவர் இந்த நிர்பந்தத்தில் களத்தில் இறங்கி வேலை செய்யலாம். எனவே சுய விருப்பத்தின் பேரில் அதை செய்கிறாரா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். அப்போ நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒருவர் செய்தால் அவர் மீது குற்றமில்லை. அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடித்தார்கள். மேக்சிமம் அடித்த பிறகுதான் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டினார். அவரை மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்கி வைத்தான், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் திட்டினார்? நிர்பந்தம். அப்ப நிர்பந்தமா இல்லையா என்று பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அவருடைய கண்ட்ரோலுக்கு அப்பால் இருக்கும் சிலது, சில விஷயங்களை அவருடைய ஒரு அவர் சுய கட்டுப்பாட்டை தாண்டி ஒரு நிலையில் இருக்கும். அப்படியான நிலையில் அது இடம்பெற்றிருந்தால் அதுவும் அவரை குஃப்ர் என்று சொல்லக்கூடிய நிலையை உருவாக்காது. இப்போ உதாரணமாக ஒருவரை பார்த்து நீங்க மட்டும் இல்லைன்னா நீங்க அல்லாஹ் மாதிரி வந்துறீங்க என்று சொல்றார். அந்த இடத்துல நீங்க அல்லாஹ் மாதிரி தான் இருந்தீங்க. என்னது அல்லாஹ் மாதிரி என்று சொல்வது, அல்லாஹ்வை போல் என்று சொல்வது ஷிர்க் இல்லையா? தெளிவான ஏன் சொன்னார் அதை? உணர்ச்சி வசப்பட்டு சில சொல்லிடுவாங்க. அப்படி அவர் நிதானம் இல்லாம, உதாரணமாக தௌபா செய்தவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் தௌபா செய்யும் போது அல்லாஹ் அடைகிற மகிழ்ச்சி, அதுக்கு உதாரணம் என்ன? ஒட்டகத்தை மிஸ் பண்ணின அந்த பாலைவன பயணி, ஒட்டகம் தொலைந்து விட்டது என்ற கவலையோடு அவர் உட்கார்ந்து களைத்து போய் தூங்கி விட்டார். திடீரென கண் விழித்து பார்க்கிறார், ஒட்டகம் இருக்கிறது. உடனே கையை தூக்கி என்ன சொல்றார்? அல்லாஹும்ம அன்த அப்தி வ அன ரப்புக், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உனது எஜமானன் என்று சொல்றார். இது என்ன காரணத்தால் சொன்னார்? மகிழ்ச்சியின் உச்சகட்டம். எனவே இப்படியான ஒரு நிலை அவருடைய நிலை என்பதையும் பார்க்க வேண்டும். அதே போல இகாமத்துல் ஹுஜ்ஜா செய்யும் போது அவர் அதற்கு வேறு விளக்கம் கொடுக்காதவராக இருக்க வேண்டும். நீங்க ஆதாரத்தை கொண்டு போய் வைக்கிறீங்க, அவர் அந்த ஆதாரத்தை வேறு விதமாக புரிகிறார், புரியக்கூடிய ஒரு நிலையில். அப்ப அந்த நேரத்தில் அவருக்கு நம்ம காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்க முடியாது. உதாரணமாக ஒரு பகுதிக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு படை அனுப்பினாங்க. அங்க போனா அந்த மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க அல்லது ஜிஸ்யா கொடுங்க அல்லது உங்களோடு நாங்கள் போராடுவோம்னு சொல்றாங்க. அந்த மக்கள் மறக்கிறாங்க. பிறகு இவர் போராட ரெடி ஆகும் போது அந்த மக்கள் சொல்றாங்க, சபஅனா நாங்கள் சாபீன்களாக மாறிவிட்டோம் என்று. இப்போ அலையில் அந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சி வெட்டுறாங்க. அப்படி சொன்னவங்க எல்லாம் வெட்டும்போது வேறு சில சஹாபாக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அனஸ் அல்லது இப்னு அப்பாஸ் எல்லாம் ஒப்படைக்கப்பட்டவரை அவர் வெட்டுவதற்கு மறுத்து விடுகிறார். நான் வெட்ட மாட்டேன் என்று. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட செய்தி வந்த உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 கைகளை அப்படி தூக்கி சொன்னாங்க, அன பரீஉன் அல்லாஹும்ம இன்னி பரீஉம் மின்க மிம்மா ஃபஅல காலித், காலித் செய்ததற்கு நான் பொறுப்பல்ல யா அல்லாஹ்னாங்க. சபானாண்டேன்னு சொன்னாங்க. அவங்க பயந்து இல்லை, அஸ்லம்னாண்டு சொல்றது பதிலா சபானாண்டு சொன்னாங்க. அவங்க என்ன கேள்விப்பட்டிருக்கிறாங்க அந்த மக்கள்? இப்ப நம்மளை காதியானின்னு சொல்லுவாங்களே சிலாக்கள், குர்ஆன் சுன்னா பேசுற மக்களை சில கிராமங்கள் அவங்க காதியானிகள் என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு காதியானி யாரு, அஹ்லு சுன்னா வல் ஜமாத் யாரு, சலஃபி யாருன்றது தெரியாது. அதே போல அந்த மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவங்க தானே அந்த முந்தி சொன்ன சாபியன்கள் என்று நினைச்சிட்டாங்க, சிலை வணங்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் நாங்க முஸ்லீம் ஆகிறோம் என்பதற்கு பதிலாக அவங்க சொன்ன வார்த்தை என்ன? சபஅனா. அப்ப வேறு விளக்கம், அவங்கள்ட்ட ஒரு சுபஹா இருக்கு. அப்போ ஒரு சுபஹா, ஒரு சந்தேகம் இருக்கக்கூடிய நிலையில் ஒருவருக்கு நம்ம காஃபிர் ஃபத்வா கொடுக்க முடியாது. அப்ப இது இப்ப என்ன நடக்குது? முருத்தது சும்மா சிஹர் மேற்று எடுத்து வச்சே முழு உம்மத்தையுமே காஃபிராக்கி முடிஞ்சு. முழு உம்மத்தும் யாரும் இல்லை.
அவங்களுக்குள்ளே நிறைய பேர் காஃபிரா இருக்கிறாங்க. இந்த சீரு செய்கிறவனுக்கு பின்னால் போய் நின்று சொல்றாங்க நிறைய பேர். அப்போ ஃபத்வாவின் அடிப்படையில் அவங்க யாரு? அவங்களும் காஃபிர் இல்லை, காமனாக சொல்லலை. இப்போ ஷேக் முஹம்மது அப்துல் வஹாப் சொல்றார், சிஹரை நம்புபவன், சிஹர் செய்பவன் காஃபிர்னு சொல்றார். காஃபிர் தான், ஆனால் எக்ஸும் வையும் காஃபிரா? அவங்களுக்கு காமத்தில் உஜ்ஜா செய்யணும், அவங்கள்ட்ட சுபஹ இருக்கக்கூடாது, தஅவீல் இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனைகள் எல்லாம் பார்த்து விட்டு யார் தீர்ப்பு கொடுக்க வேண்டும்? உலமாக்கள் குழு கொடுக்க வேண்டும். இப்போ இதில் தெளிவாக இருந்தோம். நவாக்கிது தௌஹீத், நவாக்கிதுல் இஸ்லாம் என்பதை படிக்கும்போது இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். இதில் ஃபத்வா கொடுப்பதற்கு முந்துகிறவர் எதுக்கு முந்துறாராம்? நரகத்திற்கு. அஸ்ராவுக்கும் இலல் ஃபுத்தியா அஸ்ராவுக்கும் இலன்னார். ஃபத்வாவுக்கு அவசரப்படுகிறவர் நரகத்திற்கு அவசரப்படுகிறார். அதனால தான் சஹாபாக்கள் சில ஃபத்வா சொல்ல மாட்டாங்க, இமாம்களும் இலகுவில் ஃபத்வா சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு நரகத்தில் உண்மையிலேயே நம்பிக்கை இருந்தது, நரகத்துக்கு பயந்தார்கள். இப்போ என்னென்ன நரகம் உண்டு சும்மா பேசுறது தான், அது இருக்கா இல்லையான்ற எந்த அளவுக்கு உள்ளமேற்று கொண்டிருக்கிறதுன்றது அல்லாஹு ஆலம். கடைசியில் எல்லோருமே அவனா முஷ்ரிக், இவனா அடுத்த தேடல் வர. நமக்கு ஒருவனை முஷ்ரிக் ஆக்கிட்டா திருப்தி பெரிய. அந்த இமாமுக்கு பின்னாடி தொழலாமா? ஏன் அவர் அப்படி பண்றார் இப்படி பண்றார், நம்மளும் இல்லை அது இதுன்னு சொன்னோடனே ஏதாவது ஒன்று கொண்டு வந்து இந்த அவர் அப்ப முஷ்ரிக் தான், அவருக்கு பின்னால் நின்று தொழக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். என்னமோ சாதிக்க வந்த ஒரு உணர்வோடு வந்து ஒருவரை முஷ்ரிக்காக்குவதும் முப்ததியாக மாற்றுவதும் நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. அப்படியே தர்பியா கிடைத்து விட்டது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப ஷேக் அப்துல்லாஹ் அல் ஜப்ரீன் அவர்கள் இஸ்லாத்தை தௌஹீதை உடைக்கும் அம்சங்கள், நவாக்கிது தௌஹீத் என்று சொல்லி சில விஷயங்களை இங்கே குறிப்பிடுறாங்க. அதில் முதலாவதாக அவர் எடுத்திருக்கிறது வந்து அதுக்கு முன்னாடி தௌஹீதை உடைக்கும் அல்லது பாழாக்கும் அம்சங்களுக்கும் தௌஹீதின் பூரணத்துவத்தை குறைக்கும் அம்சங்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்னன்னு பேசுறார். தௌஹீதை உடைப்பதற்கும் தௌஹீதை குறைப்பதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. எல்லாமே தௌஹீதை உடைக்குமா? இல்லை. இப்ப நம்முடைய நமது மக்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், நம்முடைய உலமாக்கள் சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கும் போது அந்த ஃபத்வாவுக்கு மாற்றமாக நடந்தால் அவர் தௌஹீதை விட்டு வெளியேறி விடுவார். சிலர் ஜமாத்தை விட்டே தூக்கிடுவாங்க. ஒருவர் ஜினா செய்கிறார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஜினா செய்தால் அவர் தௌஹீத் உடைந்து விட்டதா? இப்ப நோட்டீஸ் போட்டு அவர் ஜமாத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்று எங்கெல்லாம் கிளை இருக்கோ அங்கெல்லாம் லெட்டர் போகுது. என்ன காரணத்தினால் கேட்டா ஷைத்தான் கொடுத்திருக்கிற நியாயம் வேற சொல்றாங்க. மக்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஓட விட்டிருக்க கூடாதான்னு கேட்டாங்க. மாய்ஸ்ரலி இல்லானவங்களை விபச்சாரம் செய்து வலண்டியரா அவங்களே வந்து யார சூழல்லாம் விபச்சாரம் செய்து விட்டேன்னு திருப்பி அனுப்பி போட்டு கடைசியில கல்லால் இருந்து கொல்லுங்கள்னு திருப்பி வழங்கிய பிறகு அவர் ஓடுகிறார். எரி தாங்க முடியாமல் ஓடும்போது சஹாபாக்கள் அவரை பிடித்து கல்லால் எறியும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஓடியவரை நீங்கள் ஓட விட்டிருக்க கூடாதா? எங்காவது ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியாத ஒரு ஊர்ல போய் அவர் தௌபா செஞ்சுட்டு இருந்திருப்பாரு என்ற கருத்துல. இது என்னென்றால் எது தௌஹீதை முறிக்கும், எது தௌஹீதினுடைய அந்த வெயிட்டை குறைக்கும் என்ற வித்தியாசம் இல்லாமல் தௌஹீதை விட்டு பாழாக்கூட ஒரு மௌலவி தௌஹீதில் இருக்கிறார். உதாரணமா அவர் வந்து ஒரு இடத்துக்கு போனார், போய் கூட்டு துவா ஓதிட்டார். இப்ப என்ன சொல்லுவாங்க நம்மடாக்கள்? உடனே தௌஹீதை விட்டு வெளியே போயிட்டார், தௌஹீதை விட்டு வெளியே போய்விட்டார். இதுதான் மக்களுடைய மன்றத்தின் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கும். அதை விட பெரிய ஷிர்கெல்லாம் உள்ள இருக்கு. அந்த ஷிர்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாது. எந்த ஷிருக்கு தெரிஞ்ச எந்த ஒரு பித்அத் வந்து ஒரு ஷிர்காக தெரிந்து விட்டது. யாராவது ஒரு நிக்கா மஜ்லிஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், அங்க நிறைய பித்அத் நடக்குது, ஹராம்களும் பித்அத்துகளும் நடக்குது. நாளைக்கு அவரை தௌஹீதிலிருந்து வெளியாக்கிடுவாங்க. எப்படி? அவருக்கு பயன் கிடையாது,
அவருக்கு ஹொத்துபா கிடையாது, அவருக்கு மேல் சபையில் இடம் கிடையாது, கிளையில் கூட அவரை பொறுப்பு கொடுத்துடாதீங்க என்றால் அவர் தௌஹீதிலிருந்து வெளியே போய்விட்டார். இதெல்லாம் நாம் உருவாக்கிய சட்டங்களும் நாம் உருவாக்கிய தீனும். அல்லாஹுடைய தீனை பொறுத்தவரையில் தௌஹீத் மிக பெருமதியானது. தௌஹீதில் ஒரு மனிதன் மௌத்தானால் அவனுக்கு சுவர்க்கம் நிச்சயம். அவன் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் அவனுக்கு ஷுவரா சுவர்க்கம் கிடைக்கும். ஒன்றில் அவன் மௌத்தாகிறதுக்கு முதல் தௌபா செய்தால், இல்லாவிட்டால் அல்லாஹு தாலா அவனுடைய அருளால் அவனுடைய அன்பால் அல்லது அல்லாஹுடைய தூதரின் ஷஃபாத்தினால் மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்படியும் இல்லாவிட்டால் நரகத்தில் போட்டு என்ன சொல்லுவான், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு, அதைவிட குறைந்த அளவு, அதைவிட குறைந்த அளவு. அல்லாஹ் ரஹ்மான் அறிக்கும் போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன அழகா கேட்டாங்க அந்த நாட்டுப்புறத்து அரபிகிட்ட. பள்ளிவாசல்ல வந்து சிறுநீர் கழித்த அந்த நாட்டுப்புறத்து அரபி அவரை மக்கள் அடிக்கிறதுக்கு தயாராகும் போது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்துட்டு அழகா அன்பா கூப்பிட்டு உபதேசம் செய்யும் போது அந்த நாட்டுப்புறத்து அரபியின் உள்ளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொள்ளை கொண்டார்கள், வெற்றி அடைந்தார்கள். உடனே துவா கேட்கிறார், அல்லாஹ் மர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மதுக்கும் மட்டும் அன்பு காட்டு, எங்களோடு சேர்த்து வேறு யாருக்கும் அன்பு காட்டி விடாதே. அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க, லிம ஹஜ்ஜர்த அன்வாசி, அல்லாஹுடைய அருளை அன்பை ஏன் நம்ம 2 பேருக்கு மாத்திரம் சுருக்குகிறாய். இன்றைக்கு தாவா களத்தில் இருக்கிற எல்லாரும் நாட்டுப்புறத்து அரபி தான். ஏன் நாங்கள் மட்டும்தான் சொர்க்கம் போகணும், நாங்கள் மாத்திரம்தான் சொர்க்கம், மற்ற முழு பேரையும் வெளியே போட்டுறணும். ஃபத்வா, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃபத்வா கொடுத்து தீர்ப்பு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம முடியுமானவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை எல்லாவற்றிலும் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக தாவாவில் ஈடுபடுகிறவர்கள் தாவாவிலையும் பின்பற்ற வேண்டும். எனவே தௌஹீத் அடிப்படையானது. தௌஹீத் முறிக்கப்பட்டால் ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். அவனை காஃபிர் அல்லது முர்த்தத் என்றுதான் அழைக்கப்படும். தௌஹீத் பாழாக்கப்பட்டு விட்டால். நம்ம ஏற்கனவே சொன்ன நிபந்தனைகள் அந்த இதை சொல்லும் போதே போகும் கண் முன்னால் வரணும். அந்த நிபந்தனைகளை பேணி ஒருவர் தௌஹீதை முறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் அவர் காஃபிர் அல்லது முர்த்தத். ஆனால் தௌஹீதை பாழாக்கக்கூடிய ஒரு தௌஹீதினுடைய அந்த வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஈடுபட்டால் அவர் காஃபிர் முர்த்தத் அல்ல. விபச்சாரம் செய்வது, பெரும்பாவங்கள் ஏதாவது செய்வது, இபாதத்தில் உள்ள பிதஅத்துக்களை செய்வது, சில சுன்னாக்களுக்கு மாற்றமாக நடப்பது, இப்படியான விஷயங்கள், அல்லது ஷிர்குல் அஸ்கரில் ஈடுபடுவது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் தௌஹீதினுடைய அந்த நிலையை குறைக்குமே தவிர ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடாது. அதான் தௌஹீதை உடைக்கும் அம்சங்களுக்கும் தௌஹீதின் பூரணத்துவத்தை குறைக்கும் அம்சங்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்பதை ஷேக் அவர்கள் பதிவு செய்து கொண்டு முதல் அம்சமாக தௌஹீதை பாழாக்கக்கூடிய முதல் அம்சமாக அவர்கள் ஷிர்குல் அக்பரை கூறுகிறார்கள். அஷ்ஷிர்குல் அக்பர். ஷிர்குல் அக்பர் என்றால் என்ன? அன் யத்தகிதல் அப்து லில்லாஹி நித்தன் யுஸவ்வீஹி பிஹி ஃபி ருபூபிய்யத்திஹி அவ் உலூஹிய்யத்திஹி அவ் அஸ்மாஇஹி வ ஸிஃபாத்திஹி. அல்லாஹ்வுடைய ருபூபியத், உலூஹியத் மற்றும் அவனது பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் அவனுக்கு நிகராக எவரையாவது எதனையாவது ஆக்கினால் அதுதான் ஷிர்குல் அக்பர் என்று சொல்லப்படும். ஏற்கனவே ஷேக் அவர்கள் தௌஹீதுல் உலூஹியா என்றால் என்ன, ருபூபியா என்றால் என்ன, அஸ்மா சிஃபாத் என்றால் என்ன என்பதை கிளியர் பண்ணிவிட்டார்கள். இப்போ இந்த தௌஹீதுக்கு மாற்றமாக ஒருவன் செயற்படும் போது அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய அந்த ஷிர்க் ஷிர்குல் அக்பர். இப்போ ஷிர்குல் அக்பர் என்றால் என்ன? அல்லாஹுடைய ருபூபியத், அல்லாஹுடைய உலூஹியத், அஸ்மா சிஃபாத்தில் வேறு யாரையாவது அல்லாஹுக்கு நிகராக ஆக்குவது.
இது ஷிருக்குரிய வரைவிலக்கணத்தை சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க ஃபுல்லாக இந்த பாடம் முழுக்கவர் ஷிருக்கை பற்றியே பேசுகிறார். ஒரே ஒரு நாக்கிர். முதலாவது இஸ்லாத்தை, இந்த தௌஹீதை உடைக்கக்கூடிய அம்சம். ஷிருக்குல் அக்பர்னால் ஏற்படும் மோசமான விளைவுகள். ஒன்று, ஷிருக்குல் அக்பரை செய்யக்கூடிய ஒருவர் தௌபா செய்யாமல் மரணித்தால் அவருக்கு மன்னிப்பு கிடையாது. சூரத்து நிசா 48 சூரத்து நிசா 116 அல்லாஹ் தஆலா சொல்றாங்க 2 இடங்கள்ல. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான், அது அல்லாத பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் ஷிருக்கு செய்யக்கூடிய ஒருவர் தௌபா செய்யாமல் மரணித்தால் அவருக்கு மன்னிப்பு கிடையாது. இதில் தௌபா செய்யாமல் என்பதை நம்ம கடுமையாக வலியுறுத்தி பேசணும் மக்கள்கிட்ட சொல்லும் போது. என்றால் பொதுவாக சொல்றாங்க ஷிருக்கு செய்தவருக்கு மன்னிப்பு இல்லை. நிறைய பேர் புரிஞ்சிருக்கிறாங்க ஷிருக்கு செய்தவருக்கு மன்னிப்பே இல்லைன்னு. ஷிருக்கை செய்து கொண்டிருக்கிறார், கடைசி நேரத்தில் தௌபா செய்து மூத்தாயிட்டாருன்னு அவருக்கு மன்னிப்பு இருக்கிறது. இப்போ யாருக்கு மன்னிப்பு இல்லை? தௌபா செய்யாதவருக்கு. ஆனால் பெரும்பாவம் செய்து தௌபா செய்யாதவருக்கு, ஷிருக்கு அல்லாமல் பெரும்பாவம் செய்கிறார் ஒருவர், வெரி குட், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான். இதுதான் நம்முடைய தெளிவான கொள்கையாக இருக்க வேண்டும். நம்ம ஆதரவு வைக்கணும், அல்லாஹ் மன்னிச்சிடணும். நம்ம என்ன ஆதரவு வைக்கணும்? யாராக இருந்தாலும், நமக்கு அநீதி இழைத்தவராக இருந்தாலும் அல்லாஹ் அவங்களை மன்னித்து விடு. இப்படி ஒருவரால் எப்ப நினைக்க முடியும்? எப்ப முடியும்? அவருடைய உள்ளம் பரிசுத்தமா இருந்தால் முடியும். உள்ளம் பூர்ணமா பரிசுத்தமா இருக்கக்கூடிய ஒருவர் கடைசி வரைக்கும் நமக்கு அநீதி இழைத்தவரை நரகம் போகணும் என்று விரும்ப மாட்டார். சிலர்கிட்ட இருக்கு அப்படி இயல்பு. மாஷா அல்லாஹ், அவங்க யாருக்கும் தெரியாமல் தங்களுக்கு மிகப்பெரிய கொடுமை இழைத்தவர்களையும் கூட சுஜூதில் கிடந்து அவங்களுக்காக துஆ செய்வாங்க. அவங்க அல்லாஹ் புகழ்ந்து அல்லாஹ் கிட்ட இஸ்திகாமத்துக்காக துஆ செய்யணும். அந்த உணர்வு வருவதே இந்த காலத்தில் பெரிய விஷயம். அந்த உணர்வு வருகிறது என்றால் அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தௌஃபீக் அது. எனவே பெரும்பாவம் செய்யக்கூடியவர்கள் தௌபா செய்யாமல் மௌத்தானால் அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். தண்டித்து விட்டும் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பவர்கள் அல்ல. இரண்டாவது பாதிப்பு என்ன? ஷிர்கை செய்யக்கூடியவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். ஷிர்குண்டா ஷிர்குல் அக்பர். இதை செய்யக்கூடிய ஒருவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். அவனது இரத்தமும் சொத்துக்களும் ஹலாலாகி விடும். இதனுடைய மற்ற சைடு என்ன? ஒரு முஸ்லிமுடைய இரத்தமும் சொத்துக்களும் ஹராம். ஒரு முஸ்லிமுடைய இரத்தமும் சொத்துக்களும் ஹராம். இதோட சேர்த்து ஸ்பெஷலாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மானத்தையும் சேர்த்து சொல்றாங்க ஹஜ்ஜத்துல் விதாவில். ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டாராக இருந்தால் அவருடைய சொத்துக்கள், அவருடைய உயிர் தேவை வரும்போது நாசமாக்குவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. தேவை வரும்போது என்ன தேவை? சில நேரம் அவங்க நமக்கு எதிராக வந்தால், இஸ்லாத்தை கடுமையாக இழிவுபடுத்தினால், இப்படியான சந்தர்ப்பங்கள். அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 5வது வசனத்தில் சொல்றான், ஃபைதன் ஸலஹல் அஷ்ஹுருல் ஹுரும், புனித மாதங்கள் சென்று விட்டால் ஃபக்துல் முஷ்ரிகீன் ஹைசு வஜத்துமுஹும், முஷ்ரிக்குகளை கண்ட இடங்களில் வெட்டுங்கள். எந்த இடத்தில் அவங்களை நீங்கள் காண்கிறீர்களோ அந்த இடத்தில் வெட்டுங்கள். வஹுதூஹும், அவர்களை பிடியுங்கள். வஹ்சுரூஹும், அவர்களை சிறைப்பிடியுங்கள், சிறையில் அடையுங்கள். அப்போ இது யாருக்குரிய சட்டம்? முஷ்ரிக். முஷ்ரிக்கை கண்ட இடத்தில் வெட்டலாம், அவர்களை பிடிக்கலாம், அவர்களுடைய இதை நம்ம பறிமுதல் செய்யலாம். இது இரண்டாவது மோசமான விளைவு ஷிர்க்கினால் ஏற்படக்கூடியது. எது?
போர்க்காலங்களில் பொதுவாக இல்லை. அவங்களுடைய ரத்தம் அதே நேரத்தில் முஸ்லீம் நம்மளோட சண்டை பிடிச்சதுக்காக வெட்டுங்கல்ல. ஆனால் முஷ்ரிக் நம்மளோட சண்டைக்கு வந்தால் வெட்டுங்கள். அதுவும் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. அந்த ஐக்கிய மெயில் குரூப்பில் ஒரு கிளிப் வந்துருக்கு. சில பார்ப்போம். அதை பார்த்துட்டு ஜிஹாத் சம்மந்தமாக பிள்ளையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜிஹாதை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெளிவில்லை. என்னண்டு சிலர் சேஃப்டிக்கு மட்டும்தான், நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்கு மட்டும்தான் ஜிஹாதுன்ற மாதிரி எல்லாம் தவறாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்ஷால்லா ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை பார்க்கலாம். இன்ஷால்லா. மூன்றாவது மோசமான முடிவு என்ன? இணை வைப்பவனது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஷிர்குல் அக்பர் செய்யக்கூடியவனுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் எவ்வளவுதான் தொழுதாலும் சரி, அவனுடைய முழு சொத்துக்களையும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்தாலும் சரி, முழுக்கவே அல்லாஹ்வுக்காக நினைச்சிட்டு செலவு செய்தாலும் சரி, ஷிர்குல் அக்பர் செய்யக்கூடியவனுடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சூரத்துல் ஃபுர்கான் 23வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின், அவர்கள் செய்த அமல்களை நாம் முற்படுத்துவோம். ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, அதை அப்படி நம்ம என்னது உதறிவிடப்பட்ட புழுதிகள் போல ஆக்கி விடுவோம் என்று, எந்த பெருமதியும் இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சூரத்து ஜுமர் 65வது வசனத்தில் லஇன் அஷ்ரக்த, நபியே நீர் ஷிர்க் செய்தால் லயஹ்பதன்ன அமலுக், உன்னுடைய அமல்கள் எல்லாம் வீணாகி விடும். வல தகூனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளிகளில் உள்ளவராகி விடுவாய். 3வது வசனம் சூரத்துல் அன்ஆம் 8வது வசனம். சூரத்துல் அன்ஆம் 8வது வசனம், வலவ் அஷ்ரகு, அவர்கள் இணை வைத்தால், பொதுவாக மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இணை வைத்தால் லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் வீணாகி விடும். அப்ப ஷிர்க் செய்தால் எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எப்ப? ஷிர்க் செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம், அவர் தௌபா செய்யும் வரைக்கும். தௌபா செய்த பிறகு அவர் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இதுல அந்த இஸ்லாத்துக்கு வரக்கூடியவருடைய நிலை அல்ல. இது இஸ்லாத்துக்கு வரக்கூடியவருடைய நிலை என்ன? மன்னிக்கப்பட்டு மட்டும் இல்லை, தீமைகளை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி விடுவான். அது ஒரு பெரும் பாக்கியம். இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான். எல்லா பாவமும் மன்னிக்கப்படுது. யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவர்களுடைய தீமைகளை எல்லாம் நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி விடுவான். உண்மையிலே உடனே துஆ கபூல் ஆகக்கூடிய ஒரு கூட்டம்னா அவங்களா தான் இருப்பாங்க. பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் நம்முடைய முயற்சியினால் யாருக்காவது கிடைக்கும் என்றால் அது நூறுன் அலா நூர். 4வது பாதிப்பு, ஷிர்க் செய்யக்கூடிய ஒருவன் முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்ய முடியாது. முஸ்லிம் பெண்கள் ஷிர்க் செய்யக்கூடிய ஆண்களை திருமணம் செய்ய முடியாது. ஷிர்க்குண்டா ஷிர்குல் அக்பர். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கரா 221வது வசனத்தில் சொல்றான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, முஷ்ரிக்கான பெண்கள் ஈமான் கொள்ளும் வரைக்கும் அவர்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம். முஷ்ரிக்கான பெண்கள் மூமின்களாக மாறும் வரைக்கும் அவர்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம். வல அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்கும், முஷ்ரிக்கான பெண்கள் உங்களை கவர்ந்தாலும், முஷ்ரிக்கான பெண்கள் உங்களை கவர்ந்தாலும் அவர்களை விட முஃமினான அடிமை பெண் சிறந்தவள். அல்லாஹ் அக்பர். இது நம்முடைய சமுதாயத்து இளைஞர்களுக்கு இன்றைக்கு நிறைய சொல்லி காட்டப்பட வேண்டிய ஒரு சூறா, ஒரு வசனம். ஒரு முஷ்ரிக்கான பெண் உன்னை கவர்ந்தாலும் அவளை விட ஒரு மூமினான அடிமை பெண், அடிமை என்பது பொதுவாக கீழ்நிலையில் உள்ளவர்கள், அவர்களே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஏனென்றால் அவர்களிடம் இருக்கிற அந்த நஜீஸ், எந்த நஜீஸ்? ஷிர்க் என்ற நஜீஸ். அந்த நஜீஸோடு போய் உட்கார்வதற்கு ஒரு மூமின் விரும்புகிறான் என்றால் அவன்கிட்ட ஈமான் என்ற அந்த தஹாரத் இருக்காது. என்னது? சுத்தம். ஈமான் என்ற அந்த தஹாரத், சுத்தம் அவனிடம் இருந்தால்
அது எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஒரு செல்வ சீமாட்டியாக இருந்தாலும் அவள் மூமினுடைய பார்வைக்கு அசிங்கமாகத்தான் இருப்பாள். ஏனென்றால் அவளுக்கு உள்ளிருக்கிறது மிகப்பெரிய நஜிஸ், ஷிர்க் என்ற மிகப்பெரிய நஜிஸ். இன்னமல் முஷ்ரிகூன நஜிஸ், முஷ்ரிக்குகள் நஜிஸ் என்று அல்லாஹு தஆலா சொல்றான், அசுத்தம். அதே போல வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு முஷ்ரிக்கான ஆண்களை நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். வல அபுதும் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகின் வலவ் அஅஜபக்கும், முஷ்ரிக்கான ஒரு ஆண் உங்களை கவர்ந்தாலும் அவனை விட மூமினான ஒரு அடிமை சிறந்தவன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். வெண்டைக்கு முஷ்ரிக்கான பெண்களை நேசிக்கக்கூடிய, முஷ்ரிக்கான ஆண்களை நேசிக்கக்கூடிய முஸ்லிம் பெண்மணிகள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய நிலை என்ன என்பதை அவர்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பொதுவாக ஷிருக்குல் அக்பரை செய்யக்கூடிய ஒருவன், அவன் நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் என்று தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, சில ஊர்களில் போனீங்கன்னா தெளிவாக தெரியுது இந்த ஷிர்க் அப்படியே நல்ல அதுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இவங்களோட எல்லாம் காம்ப்ரமைசிங் செய்யறதுக்கு நோ சான்ஸ். தெளிவாக தெரியும், தர்காவை கட்டி வச்சு அதை வணங்கி அதுக்கு எண்ணெய் ஊற்றி அதுக்கு எதிராக பேசுகிறவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து எல்லாமே பண்ணி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தோடு இவங்களை முஸ்லீம்களாக ஏற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால் அது எந்த வகையிலையும் சாத்தியமில்லை. அப்படியான கொள்கை உள்ள பெண்களை திருமணம் செய்ய முடியாது, ஆண்களை முஸ்லீம்கள் திருமணம் செய்யவும் முடியாது. ஐந்தாவது பாதிப்பு, இணை வைப்பவன் முஷ்ரிக் மரணித்தால் அவனை குளிப்பாட்டுவது, கஃனிடுவது, தொழுகை நடத்துவது, முஸ்லிம்களுடைய மையவாடியில் மக்பராவில் அவனை அடக்கம் செய்வது எதுவுமே கூடாது. இப்போ நம்ம நாட்டிலெல்லாம் பண்ண முடியாது இந்த அடக்கிற விஷயம். அப்பவும் சில சகோதரர்கள் பண்ணிட்டாங்கன்னா சில முஷ்ரிக்குகளை சில முர்த்தத்துகளை அடக்க விடாமல் ட்ரை பண்ணினாங்க. ஹியூமன் ரைட்ஸ் அது இது நிறைய இருக்கிறதால சில பிரச்சனை. இஸ்லாமிய நாடாக இருந்தால் நிச்சயமாக முஸ்லிம்களுடைய மக்பராவில் அவர்களை அடக்க விட மாட்டார்கள். ஏதாவது ஒரு டெசர்ட்டில் அல்லது ஒரு காட்டில் கொண்டு தான் புதைக்கணும் அவங்கள. ஆறாவது மிக வெரி குட், அது ஒரு நல்ல கேள்வி. ஏதாவது ஒரு பாடிக்கு முஸ்லீம் நமக்கு வேற எதுவும் தெரியாது என்றால் அஸ்ல் என்னென்றால் பராஅத்து திம்மா, அதாவது எடுத்த எடுப்பில் எல்லாரும் பற்றி நல்லெண்ணம் தான் இஸ்லாத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, முஸ்லீம்கள் வச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் எல்லாம் முஸ்லீம் எல்லாம் பார்த்து அங்கே போய் நீங்கள் அறுக்கிற கோழி இஸ்லாமிய முறையில் அறுக்கிறீர்களா இல்லையா என்றால் கேட்கக்கூடாது. அங்கே அசல் என்ன, அவங்க முஸ்லீம்கள் இஸ்லாமிய முறையில் தான் அறுப்பாங்க. அதே போல் ஒரு பள்ளிக்கு போகிறோம், ஒருவர் தொழுகை நடத்துகிறார், இவர் சுன்னத் ஜமாத்தா, இவர் காதியானியா, இவர் இதாண்டு பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளும் போய் தொழுதுட்டு வர வேண்டியது. ஒரு ஜனாசா ஒன்றைக்கு முஸ்லீம் எல்லாரும் சொல்கிறாங்க, நமக்கு கடமை என்ன, அந்த ஜனாசாவை எடுத்து குளிப்பாட்டி கஃனிட்டு தொழுகை நடத்தி நல்லடக்கம் செய்வது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் யார் முஷ்ரிக், ஃபஸ்ட்டுக்கு சொல்லிட்டோம், நவாகிது தௌஹீத், தௌஹீதை உடைக்கக்கூடிய காரியங்கள் செய்யக்கூடிய ஒருவர். எப்போ அவருக்கு முஷ்ரிக் என்று தீர்ப்பு வழங்குவோம், இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன நிபந்தனைகளை பேணி அவர் இந்த காரியங்களை செய்தால்தான். அப்படி இல்லாமல் ஜஹில்னால் அறியாமையினால் ஒருவர் செய்கிறார் என்றால் அவரை நம்ம முஷ்ரிக் என்று சொல்ல போகிறல. உங்களுக்கு தெரியுது, உதாரணமாக நம்மளோட வீட்டில் சிலர் இருப்பாங்க, உதாரணம் நம்மளோட பாப்பா வயசு பைத்து நமக்கு தௌஹீத் கிடைச்சதே லேட்டாகி பாப்பா கிட்ட சொல்லி பார்க்குறோம், அவருக்கு புரியுதில்லை, கிரகிக்கக்கூடிய அவருக்கு நோன்பை விடுறதுக்கே அனுமதி இருக்கு. அப்படியான நிலையில் உள்ள வாப்பா ஷிருக்கில் இருக்கிறார், நமக்கு தெரியுது ஷிருக்குண்டு, எடுத்ததுக்கெல்லாம் யா முஹித்தீன்னா சத்தம் போடுறார். என்ன பண்ணா கொண்டு ஏதாவது பணம் யாராவது கொடுத்தா அதை கொண்டு தர்கா போட்டு வான்னு சொல்றார். ஆனால் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை புரியக்கூடிய அளவுக்கு இப்போது ஆற்றல் இல்லை. இவர் மௌத்தா போய்த்தார்,
முஷ்ரிக்கை குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, ஜனாஸா தொழுகை நடத்தக்கூடாதுன்னு ஒரு இதில் கட்டி எடுத்துக்கொண்டு காட்டில் கொண்டு புதைக்கலுமா? இவருக்கு நம்ம ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஏன் அவர் செய்ததற்கு காரணம் என்ன? அறியாமை, ஜஹல். இப்போ நிறைய பேருடைய தந்தைகள் அப்படி மௌத்தாயிருப்பாங்க. இவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இகாமத்துல் ஹுஜ்ஜா நடக்கல. அவங்களுக்கு ஆதாரங்களை எடுத்துக்காட்டி இது ஷிர்க் என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. எனவே அவங்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பு எல்லா இடத்துல தேடலாம். ஆனால் சிலர் ஏற்கனவே மூத்த காதியானே இருப்பாங்க. இவங்களுக்கு இகாமத்துல் ஹுஜ்ஜா முடிஞ்சு ஒவ்வொரு ஆளாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட லீடருக்கு பண்ணினா போதும். முர்த்தத் என்று உலக முஸ்லீம் உலமாக்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபத்வா கொடுத்திருக்கிறதே போதும் அவங்களுக்கு இகாமத்துல் ஹுஜ்ஜாக்கு. இதுக்கு பிறகும் அவங்க போய் அந்த அமைப்பில் இணைந்து கொள்றாங்க என்றால் அவங்க முர்த்தத்துகள், அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே வரும், அவங்க முஷ்ரிக்குகள். அவங்களுக்கு குளிப்பாட்டவும் கூடாது, கஃனிடவும் கூடாது, ஜனாஸா தொழுகை நிறைவேற்றவும் கூடாது. அல்லாஹ் தஆலா அலம். 6வது பெரிய பாதிப்பு ஷிர்குல் அக்பரில் மௌத்தாகக்கூடியவனுக்கு சுவர்க்கம் ஹராமாகிவிடும். சுவர்க்கம் ஹராமாகிவிடும். சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டால் யாரு ஹராமாக்குறார்? அல்லாஹ். சூரத்துல் மாஇதா 72வது வசனம், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வமஅவாஹுன் நார் வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், அவர்கள் ஒதுங்கும் தலம் நரகம். இந்த அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய தாவா அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. நமக்குள்ள இந்த புறையை பற்றியும் மற்ற மசாலாக்களை பற்றியும் பேசி காலத்தை கடத்திட்டு இருக்கிறோம். ஷிர்கில் ஒரு பெரும் கூட்டம் அப்படி இருக்கு. அந்த கூட்டத்தை மறந்து விட்டோம். இப்போ அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. அவனுக்கு எதிராக ஒரு நிகழ்ச்சியும் இல்லை. எதிராண்டால் அந்த மக்கள் செய்யக்கூடிய ஷிர்க்குக்கு எதிராக ஒரு நிகழ்ச்சியும் இல்லை. அந்த மக்களை தாவா செய்யறதுக்கான ஒரு திட்டமும் சரியான முறையில் இல்லை. இப்போ என்ன செய்யறா? பிரிகிறது. ரெண்டா பிரிஞ்சா ஆளுக்கால் திரும்ப சந்திக்கிற யார? இப்போ நம்ம இருக்கிற இவ்வளோ பேரும் நமக்குள்ள ஒரு மசாலா வருது. அந்த மசாலாவில் 2 குரூப்பாக மாறிட்டோம். இந்த குரூப் போய் சந்திக்கிறது இந்த குரூப்பை, இவங்க போய் சந்திக்கிற இவங்களை. இதில் யார் யாருக்கு கூடுதல் ஆக்களை சேர்த்துக்கொள்ள முடியுமோ அதுக்கான ட்ரை தான் நடக்குதே தவிர தெளிவான ஷிர்கில் இருக்கக்கூடிய மக்களை அதிலிருந்து விடுவிப்பதற்கோ, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறார்கள், நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறார்கள், இதை பற்றிய கவலையோ இல்லாமல் நிலைமை மாறிக்கொண்டு வருகிறது. எனவே முடியுமானவரை நாம் தௌஹீத் பிரச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அகீதாவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குரிய வழிகளை சிந்திக்க வேண்டும். சும்மா சலஃபியா ஹலஃபியா பிரச்சனை தான். விடுதலை பேசியே முழு பேரையும் இஸ்லாத்தை விட்டு வெளியாக்குறதும் அல்லது நானா நீயாண்டு போட்டி போடுறது நடந்துட்டே இருக்கு. அந்த குரூப் அப்படி இருக்கு. ஏற்கனவே முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படியே கைவிட்டோம். இப்போ இதுக்குள்ள வந்து ஷிர்க் செய்யக்கூடிய மக்கள் அப்படியே கைவிட்டுட்டு நமக்குள்ள புனர் நிர்மாண பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே மிக பிரதானமாக நாம் தாவாவில் முக்கியத்துவப்படுத்த வேண்டியது தௌஹீத். என்றால் ஷிர்க்கினால் இவ்வளவு பாதிப்பு, அதிலேயும் ஆக டேஞ்சரான பாதிப்பு என்ன? ஒருவன் தன்னை முஸ்லீம் என்று நினைத்து கொண்டு தொழுது கொண்டு நோன்பு நோற்று கொண்டு இன்னப்புற கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டு ஷிர்குல் அக்பரை செய்கிறான் என்றால் அவன் நரகத்தில் நிரந்தரமாகுவது என்பது எப்படி நம்மளால் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியும்? எனவே அவனை நரகத்திலிருந்து விடுவிக்க வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பணியை செய்வதற்கு எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக ஷிர்குல் அக்பர்னுடைய வகைகள். பெரிய இணை வைத்தலின் வகைகள் என்று சொல்லி அதை பற்றி ஷேக் இங்கே பேச ஆரம்பிக்கிறார். அதில் முதலாவது வகையாக தௌஹீது ருபூபியாவில் ஏற்படக்கூடிய ஷிர்க். ருபூபியத்தில், அல்லாஹுடைய ருபூபியத்தில் ஏற்படக்கூடிய ஷிர்க். وهو أن يجعل لغير الله معه نصيبا من الملك أو التدبير أو الخلق أو الرزق الاستقلالي. அதாவது ஆட்சி, நிர்வாகம், படைத்தல், உணவளித்தல் போன்ற விஷயங்களில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பங்கு கொடுத்தல்.
இப்போ ஆட்சி அதிகாரம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரிய. நிர்வாகம் அல்லாஹ்வுக்குரியது. படைத்தல் இதெல்லாம் சொல்ல உலகத்தை நிர்வாகம் ஒரு ஸ்கூல் நிர்வாகத்தை சொல்லல. ஆட்சி முழு உலகத்தையும் ஆட்சி செய்கின்ற அந்த ஆட்சி அதிகாரம், நிர்வாகம், படைப்பது, உணவளிப்பது, மரணிக்க செய்வது, இப்படி எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. தௌஹீது ருபூபியாவுக்கு நம்ம இலகுவான ஒரு வரைவிலக்கணம் சொன்னோம். யாரை ஞாபகப்படுத்துவீங்க? தௌஹீது ருபூபியா என்றால் அதுக்கு சொன்ன டெஃபினிஷன் மிக இலகுவான டெஃபினிஷன். ஞாபகம் இருக்கா இருக்காவது? தௌஹீது ருபூபியா. தௌஹீது ருபூபியா என்றால் என்ன? சலீம் பாய் இலகுவா சிம்பிளா சொன்னார். ஷேக் சொன்ன வரைவிலக்கணம் தான். இல்ல தௌஹீதுல் உலூஹியா என்றால் ரெண்டையும் சிம்பிளா புரிய வச்சார். அப்படின்னால் அடியார்கள் தங்களுடைய செயல்கள் மூலம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது உலூஹியத். அடியார்கள் தங்களது செயல்கள் மூலம் அமல்கள் மூலம் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது தௌஹீதுல் உலூஹியா. அல்லாஹ்வுடைய செயல்களில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது ருபூபியா. இலகுவான அழகான வரை இலக்கணம். அல்லாஹ்வுடைய செயல்களில் அல்லாஹ்வுக்கு எந்த பங்கும் கொடுப்பதில்லை, பார்ட்னர் யாரையும் ஏற்படுத்துவதில்லை. இதுதான் தௌஹீதுர் ருபூபியா. இப்போ அல்லாஹ்வுடைய செயல்களில் யாருக்காவது பார்ட்னர்ஷிப் கொடுத்தால் அல்லது அதில் கொஞ்சம் ஷேரை கொடுத்தால் அவர் ருபூபியத்தில் ஷிர்க் செய்கிறார். எடுத்துக்காட்டாக ஷேக் வந்து கிறிஸ்தவர்களின் திருத்துவ கோட்பாட்டை குறிப்பிடுகிறார். இப்போ கிறிஸ்தவர்கள் பிரித்து வச்சு அல்லாஹ்வுடைய ருபூபியத்தில் எல்லாருக்கும் பங்கு கொடுக்கிறார்கள். அதே போல மரணித்தபின் ஆவிகள் செயற்பட்டு மௌத்தானாக்களுடைய ஆவிகள் வெளியே வந்து மற்றவர்களுடைய கஷ்டங்களை அகற்றும், தேவைகளை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமாக இந்த இடத்துல சுப்ஹான மௌலித் ஓதினா என்ன நடக்குமா? இல்ல, சுப்ஹான மௌலித் யாருக்கு ஓதுறார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ஹாதிராகுவாங்க. அப்படின்னு அவங்க வரல, அவங்களோட ஆவி வரும். அதே மாதிரி முஹைதீன் மௌலித் ஓதினா அப்துல் காதர் ஜீலானி அந்த இடத்துக்கு ஹாதிராகி விடுவார். அவர் வாரண்டா அவருடைய ஆவி எல்லா இடத்துக்கும் போய் கொண்டிருக்க மாட்டேன். ஆவி வெளியே போகும்ன்ற கொள்கை யாருடைய கொள்கை? கிறிஸ்தவர்களுடைய, இந்துக்களுடைய கொள்கை. முஸ்லிம்களுடைய கொள்கை என்ன? அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை. அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கும். ஆவின்னு நம்ம என்ன பேசுறத ரூஹ், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கும், வெளியே வராது. ஒருவர் நான் வீட்டை போய் செய்தியை சொல்லிட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறார் கபூர்ல. என்ன நல்லடியார் வந்து இந்த நல்ல செய்தியை என்னுடைய வீட்டில் போய் சொல்லிவிட்டு வர அனுமதி கொடுங்க என்றால் அவங்களுக்கு என்ன சொல்லப்படும்? நம் கனோமத்தில் அரூஸ், புது மணமகனை போன்று டிஸ்டர்ப் இல்லாமல் உறங்கு. இதுதான் அவருக்கு சொல்லப்படும். எனவே வெளியே வாரன்றது கிடையாது. இவங்க வந்து என்ன சொல்றாங்க? ஆவி வரும், அவர் அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், தேவைகளை நிறைவேற்றுவார் என்று சொல்லுவாங்க. அதே போல நட்சத்திரங்களை கொண்டு மழை வேண்டுவது. ஏன்னா சிலர் வந்து இன்னென்ன நட்சத்திரங்களால் தான் மழை பெய்யும் என்று ஜாஹிலியா காலத்தில் நம்பி வந்தாங்க. நட்சத்திரங்களுக்கு பேர் குறிப்பிட்டு எந்தெந்த நட்சத்திரங்களால தான் மழை பெய்யும் நம்பி வந்தாங்க. அதனால தான் சொன்னாங்க அஸ்பஹ மின் இபாதி முஃமினுன் பி வ காஃபிரும் பில் கௌகப், முஃமினும் பில் கௌகப் வ காஃபிரும் பி. சிலர் வந்து இன்றைக்கு என்னை ஈமான் கொண்டு அல்லாஹ் சொல்வதாக, என்னை ஈமான் கொண்டு நட்சத்திரங்கள் நிராகரித்திருக்கிறார்கள், நட்சத்திரத்தை ஈமான் கொண்டு என்னை நிராகரித்திருக்கிறார்கள். அப்ப நட்சத்திரத்தை ஈமான் கொள்வது என்பது என்ன? நட்சத்திரம் இருக்கிறது என்று நம்புவதல்ல. நட்சத்திரத்தை ஈமான் கொள்வது என்பது நட்சத்திரம் இருக்கிறது என்று நம்புவதல்ல. சென்ற கிளாஸ்ல சொன்னோம் என்ன, மூமினும் பிஸ்ஸஹர், சிஹரை நம்புவவன் வந்து நரகத்துக்கு போயிடுவான் நிரந்தரமா. இப்ப சிஹரை நம்புவன் என்னமோ சிஹர் இருக்கிறது என்று நம்புகிறவன் என்று சொல்றதுக்கு ஆதாரம் சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முஃமினும் பில் கௌகப்னு சொல்றாங்க, நட்சத்திரத்தை நம்புவவன் என்று. இப்ப நட்சத்திரத்தை நம்புவவன் காபிராகி விடுகிறானாம்.
அப்ப நட்சத்திரம் இருக்கிறது என்று நம்புகிறவன் காபிராகிறதா? இல்லை. இப்போ நட்சத்திரத்தினால் குறிப்பிட்ட நட்சத்திரங்களை வைத்து சொன்னார்கள் ஜாஹிலியா காலத்தில், இன்னென்ன நட்சத்திரங்களால் தான் எங்களுக்கு மழை பெய்கின்றன. இப்போ அந்த நட்சத்திரத்திற்கு மழையை பொழிவிக்கிற சக்தி இருக்கிறது என்று நம்புவது என்னது? ருபூபியத்தில் செய்யக்கூடிய ஷிர்க். மழை பொழிவிக்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கும். எனவே நட்சத்திரங்களை கொண்டு மழை பெய்தது என்று சொல்வதும் ஷிர்குல் அக்பரில் ருபூபியத்துக்குள்ள வரும். அதான் அதில் தெளிவாக நம்ம திரும்பவும் இருந்து கொள்ளணும். என்னென்றால் தஅதீமுன் நுசூஸ். தஅதீமுன் நுசூஸ் என்ன? குர்ஆன் ஹதீஸை மதித்தல். இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் என்றால் குர்ஆன் ஹதீஸ் யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை மதிக்க வேண்டும். அதில் ஜோக் அடிக்கிறது சில நேரம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். இல்லை சொல்ல வாரேன்னா தான். ஒருவர் என்கிட்ட கேட்டார், போன வகுப்புலையும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒருவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றில் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் அவர் குளித்தால் எப்படி இருப்பாருன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர்கள் எந்த அழுக்கும் இருக்கு, அது மாதிரி தான் தொழுகை. அதுக்கு அவர் சொன்னார், இந்த கேள்வி இந்த ஹதீஸ் என்னிட்ட சொல்லிட்டு என்ன கேட்குறாருண்டா, நாங்கள் 4-5 பேர் இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 4-5 தடவை குளித்தால் இவங்க சொல்கிறாங்க அழுக்கு நீங்க உண்டு. என்னைகிட்ட கேட்டிருந்தா சொல்லிப்பேன் ஜலதோஷம் வந்திருக்க மாட்டேன். வீட்டுக்கு முன்னால் ஒரு நாளைக்கு 5 தடவை குளிச்சா என்ன நடக்கும்? ஜலதோஷம். இப்போ இந்த புரிதல் ஒரு கேலியான புரிதல், கிண்டல் புரிதல். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் புதுமண மகனை போன்று தூங்குண்டா இன்னமும் அர்த்தம் இருக்கிறதுக்குள்ள நமக்கு சில நேரம் புரியும், புரியாம போகும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொல்றாங்க. மலக்குகள் அவரை பார்த்து சொல்வார்கள், நம் கனோமத்தில் அருஸ், புது மணமகனை போல தூங்கு, அல்லது புது மணமகன் தூங்குவதை போல தூங்கு. என்ன அர்த்தம்? அல்லாஹு அலம். டிஸ்டர்பன்ஸ் நம்ம தான் சொன்னதுக்கு அது விளக்கம் இல்லை. அதில் இப்போ ஹதீஸில் வருது எப்படி? புது மணமகனை போன்று தூங்கும். நம்ம அதை ஈமாங்கொண்டு அதை ஒரு நல்ல நிலை, புது மணமகனை போன்று தூங்குகிற நிலை ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நிலை என்ற விளக்கத்தோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் நிறைய புரிதல்கள் வரும். ஒரு புது மணமகன் முதல் தூங்குவான நைட்டுக்கு, இப்படி கேட்கலாம். ஒரு புது மணமகன் டென்ஷனாக தான் தூங்குவான் தூங்கினாலும். ரைட். இப்ப இந்த காலத்தில் புது மணமகன் தூங்க விடுவான நண்பர்கள்? இப்படி நிறைய கேள்விகள் நம்மகிட்ட வந்துட்டு இருக்கும். இதை விட கூட திங்க் பண்றவங்க அது மாதிரி கேள்விகள் கேட்கலாம். ரைட். எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கும் சஹாபாக்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள், அந்த அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கு நம்ம ட்ரை பண்ணினா நிறைய கேள்விகளுக்கு நமக்கு தெளிவு வந்துடும். இல்லைன்னா அந்த கேள்விகளுக்குரிய பிரச்சனை அப்படி இருந்து கொண்டே இருக்கு. நம்ம அடிக்கடி சொல்லி கொண்டு வரக்கூடிய இன்றைக்கு நம்ம இந்த சமுதாயத்தை திரும்ப உருவாக்க வேண்டியிருக்கு. இன்னொரு 50 வருடங்கள் திரும்ப உழைக்க வேண்டியிருக்கு, சரியான குர்ஆன் சுன்னாவை கொடுப்பதற்கு. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன செய்திகளை சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார். இப்போ கபருக்குள்ள வேதனை இருக்கின்ற அவங்க வேற ஒன்றும் சொல்ல இல்லாத அதில். இப்போ நம்ம நிறைய கேள்வி கேட்டோம். அந்த நேரம் ஏதாவது கேள்வி கேளுங்கள்னு சொல்லிவிட்டோன்னே அதில் உள்ளவருக்கு எப்படி கேள்வி, விமானத்தில் போய் கடலில் விழுந்தவருக்கு எப்படி, எரிக்கப்பட்டவருக்கு எப்படி கேள்வி கணக்கு, கபூர் நெருக்கப்படும் அவருக்கு எப்படி நெருக்கப்படும், எலும்பே இல்லை. கபூர் நெருக்கப்படும் போது எப்படி வெறும் உடல் மட்டும் நெருக்கப்படுமா அல்லது மணலோடு சேர்த்து நெருக்கப்படுமா? அப்படி நெருக்கப்பட என்ன செய்யணும்? மற்ற பகுதி இடைவெளி விட வேண்டும். இப்படி நிறைய கேள்விகள் வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் எது? இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொன்ன நேரம் சஹாபாக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், எப்படி புரிந்து கொண்டார்கள்? அந்த அடிப்படையில் புரிந்து ஏற்றுக்கொண்டால் பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ தெளிவாக நம்ம மனசில் வைக்கணும் என்னென்னா, அன்புள்ள சகோதரர்களே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட 1435 என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 1440 எத்தனை 35 நம்ம 13 கூட்டுங்க 48 வருஷம்.
1448 வருஷங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மௌத்தாகி இதில் 1435 23 கழித்தால் 1422 12 வருடங்கள். 1412 வருடங்களிலும் நிறைய பேர் நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம் பேசிட்டு இருக்கிறாங்க உலகத்தில் எல்லாருமே. ஹவாரிஜிகள் சொன்னாங்க நாங்கள் தான் சத்தியம். முத்தசிலாக்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் தான் சத்தியத்தில். ஜஹமியாக்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் தான் சத்தியத்தில். அஷாரியாக்கள் நாங்கள் தான் சத்தியம். ஷியாக்கள் நாங்கள் தான் சத்தியத்தில். இன்றைக்கு வந்து காதியானிகளும் நாங்கள் தான் சத்தியத்தில். சுன்னத் ஜமாத்து நாங்கள் தான் சத்தியத்தில். எல்லோருமே முழு பேரும் உலகத்தில் வந்து ரஷாத் ஹலீஃபா நான் தான் சத்தியத்தில். எல்லாருமே நான் தான் சத்தியத்தில், நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் யார் சத்தியத்தில் இருக்கிறார்? நான் வழிகேட்டில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு தாவா செய்கிற யாரையாவது சொல்லுங்க. எல்லோருமே நான் சத்தியத்தில் இருக்கிறேன் தான் சொல்றாங்க. இதில் எது சத்தியம்? எல்லோரும் என்னத்தை ஆதாரம் காட்டுறாங்க? குர்ஆன் ஹதீஸ். இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கோம். உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் அவர் சொல்றார் நான் தான் சத்தியத்தில் இருக்கிறேன். இப்போ யார் சத்தியத்தில்? நல்ல அந்த கேள்வியுடைய அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? யார் சத்தியத்தில் இருக்கிறார்? உண்மையில் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட சத்தியத்தில் இருந்தவங்க யாரு? சஹாபாக்கள். எனவே அவங்க இருந்த வழியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க சத்தியத்தில் இருப்பாங்க. இந்த அவங்க சத்தியம். எனவே அந்த மன்ஹஜில் இருக்கிறவங்க சத்தியத்தில் இருப்பாங்க. அவங்க வழிகேடுண்டா ஒன்றும் செய்ய முடியாது. சஹாபாக்களும் வழிகேடு என்று சொல்லிட்டாங்க என்றால் தொங்கல் எதுக்கும் ஒரு முடிவு வராது. எனவே இது மிக நுணுக்கமான ஒரு விஷயம். அஹ்லு சுன்னா வலியுறுத்தி கொண்ட அந்த மன்ஹஜு சஹாபா, ஃபஹமு சஹாபா என்று சொன்னத்தினுடைய அர்த்தம் நிறைய பேருக்கு புரியல. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் என்ற காலத்தில் தெளிவாக புரிய வைப்பதற்கான சில ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து விட்டான். இப்போ புரியறதுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை வைத்து மிக கவனமாக இருக்கணும். சஹாபாக்கள்கிட்ட இருந்த மிக முக்கியமான ஒரு பண்பு என்னென்றா தஅதீமுன் நுசூஸ். அகீதத்துல் வாஸ்தியாவில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கடைசிக்கு முந்தின ஒரு பாடம் போடுறாங்க, சிஃபாத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ. சிஃபாத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லி சுன்னாவின் அடையாளங்கள் பண்புகள். அதில் இதை சொல்றாங்க, யுஅzzிமூன நுசூஸ் வ யுஜில்லூனஹா. நுசூஸை, குர்ஆன் சுன்னாவை மதித்து கண்ணியப்படுத்துவார்கள். அப்ப அந்த தன்மை நம்மிடம் வந்தால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகிவிடும். நம்முடைய அக்களுக்கு முழுக்க நம்ம திருப்தியான விளக்கம் கொடுக்கணும் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். ரைட். அப்ப முதலாவது ஷிர்கில் ஏற்படக்கூடிய முதல் ஷிர்க் என்ன? ருபூபியத்தில் ஏற்படக்கூடிய ஷிர்க். ருபூபியத்தில் ஏற்படக்கூடிய ஷிர்க் என்றால், ருபூபியத் என்றால் என்ன? அல்லாஹுடைய செயல்கள், அல்லாஹுடைய செயல்களில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதுதான் தௌஹீதுர் ருபூபிய்யா. திரும்ப பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை திரும்ப திரும்ப நோட் பண்ணும்போது மனசுல பதியும் இன்ஷா அல்லாஹ். தௌஹீதுர் ருபூபிய்யா என்றால் அல்லாஹுடைய செயல்களின் மூலம் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது. இப்போ அல்லாஹுடைய செயல்களில் வேறு யாருக்காவது பங்கு கொடுத்தால் அவர் ருபூபியத்தில் ஷிர்க் செய்கிறார். இரண்டாவது ஷிர்க் அஸ்மா சிஃபாத்தில் ஏற்படக்கூடிய ஷிர்க். தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்றால் அல்லாஹுடைய பெயர்கள், அல்லாஹுடைய பண்புகளில் யாருக்கும் எந்த பங்கும் கொடுக்காமல் இருப்பது தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். வந்ததை வந்தபடி அப்படியே ஏற்றுக்கொள்வது. சஹாபாக்கள் எப்படி அதை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அமைப்பில் அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத். இந்த தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்தில் அல்லாஹுடைய பெயர்கள் இருக்கின்றன, அல்லாஹுடைய பண்புகள், தன்மைகள் இருக்கின்றன. இந்த அம்சங்களில் வேறு யாருக்காவது பங்கு கொடுத்தால் அவர் அதில் ஷிர்க் செய்கிறார். அல்லாஹுடைய பெயர்கள், பண்புகளில் அல்லாஹுக்கு நிகராக யாரையாவது ஆக்குவது, அல்லது வேறு இன்னொரு வரை விளக்கணம் என்னென்றால்
அல்லாஹின் படைப்புகளுடைய பண்பிரி தானே. உதாரணமாக நான் அல்லாஹ்வுடைய படைப்பு, என்னோட ஒரு பண்பிரிக்கு என்ன? மறக்கும், மறதி. அல்லாஹ் மறதியாளன் என்று சொன்னா என்ன நடக்குது? ஷிர்க். என்னுடைய ஒரு பண்பு என்ன? பலவீனம், முடியாமல் போவது. அல்லாஹுக்கு முடியாமல் போய்விட்டது என்றால் என்னுடைய ஒரு பண்பினால் அல்லாஹ்வை வர்ணிப்பது. இது தௌஹீதுல் அஸ்மா சிஃபாத்தில் ஏற்படக்கூடிய ஷிர்க் ஆகும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளில் அல்லாஹுக்கு நிகராக யாரையாவது ஆக்குவது அல்லது அல்லாஹ்வுடைய படைப்புகளின் பண்புகளை கொண்டு அல்லாஹ்வை வர்ணிப்பது. எடுத்துக்காட்டு, ஒரு அதில் உள்ள பிரச்சனை என்னென்றால் பெயர்களில் உதாரணமாக உங்களுக்கு பேர் வச்சிருக்க அப்துல் ரஹ்மான், உங்களை ரஹ்மான் என்று கூப்பிடுறது. சில பெயர்களை பொறுத்தளவில் அல்லாஹு தஆலா அடியார்களுக்கும் அந்த பெயரை பயன்படுத்தி இருக்கிறான். இப்போ ரஹீம் அல்லாஹ்வுடைய ஒரு பேர், அடியார்களுக்கும் அந்த பேர் இருக்கு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து ரஹீம் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி ரவுஃப் அல்லாஹுக்கும் இருக்கு, அடியானுக்கும் இருக்கு. அதே போல ரகீப். இப்படியான பெயர்களை பொறுத்தவரையில் நம்ம மனிதர்களுக்கும் அந்த பெயரை வச்சு கூப்பிடலாம். அது அல்லாமல் அல்லாஹுக்கு வைக்கப்படக்கூடிய அல்லாஹுடைய ஒரு பெயரை வேண்டுமென்று ஒருவர் அடியாருக்கு சூட்டுவாராக இருந்தால் அவர் அதில் ஷிர்க் செய்கிறார். வேண்டுமென்று சொன்ன என்ன? இப்போ உதாரணமாக அல் அஹத் என்பது அல்லாஹுடைய ஒரு பெயர். அல் அஹத் என்பது அல்லாஹுடைய ஒரு பெயர். பர்பஸ்லி நான் வேற அல் அஹத் என்று சொல்றது. அல் அஹத் இங்கே வாங்க, என்ன நோக்கம்? என்ன? அல்லாஹுடைய ஒரு பண்பு வரட்டு இருக்குன்னு காட்டுறதுக்காக வேண்டி நான் அப்படி பேசுறது. இப்படி பேசினால் நானும் ஷிர்க் செய்கிறேன். அது இல்லாமல் மக்கள் கவனஈனமாக பேசினால் அது ஷிர்க்காகாத பாவம். இப்போ நம்ம நடத்தையில் நடைமுறையில் உள்ளது கேர்லெஸ். இப்படி ஒரு நோக்கத்தோட யாரும் சொல்றதில்லை. ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பாவமாகும். அப்துல் அஹத் தான் கூப்பிடணும். அப்துல் ரஹ்மான் தான் கூப்பிடணும். விதிவிலக்காக வந்த பெயர்களை தவிர. இல்ல, அது ஒரு பேணுதலுக்காக சொல்றாங்க. ரஹ்மான் என்று கூப்பிடாம ரஹ்மான் என்று கூப்பிடுங்க. இது ஒரு பேணுதலுக்காக சொல்றது. ஆனால் பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயர்களோடு சேர்த்து அப்து என்பதை சேர்த்து சொல்லுமாறு தான் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். எனவே நம்ம அப்துல் ரஹ்மான் என்று தான் கூப்பிடணும். நோக்கம், நம்மளோட நோக்கம் அங்க அல்லாஹ்வுடைய எந்த ஒரு சிவத்தையும் அவர் கொடுப்பது கிடையாது. இந்த பேராக வைக்கப்பட்டதால அப்படி கூப்பிட்டு இருக்கிறோம். அதை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. ஒன்று அப்படி கூப்பிடாத சமுதாயமாக இருந்தால் அந்த பேர் வைக்க கூடாது. நம்மளோட வீட்டில் பேரை வச்சுட்டு அப்துல் ரஹ்மான் என்று பேரை வச்சுட்டு இப்போ ரஹ்மான் என்று கூப்பிடுவாங்களாக இருந்தால் வேற ஒரு பேர் இருக்கு, அஹ்மத் என்று பேர் வச்சுட்டு போறது. எனவே அதுல கவனமாக இருந்துள்ளோம். எடுத்துக்காட்டாக நபிமார்கள் நல்லடியார்களுக்கு மறைவான அறிவு இருப்பதாக வாதிடுவது. இப்ப மறைவான அறிவு என்பது அல்லாஹுடைய ஒரு சிஃபத். இந்த சிஃபத் வேற யாருக்கும் இருக்கிறதாக ஒருவர் வாதாடினால் அவர் அல்லாஹுடைய சிஃபத்தில் ஷிர்க் செய்கிறார், அல்லது அல்லாஹுடைய இஸ்மில் ஷிர்க் செய்தவராக கருதப்படுவார். இது நிறைய சூஃபியர்கிட்ட இருக்கு. மறைவான ஞானம் அல்லாஹ். இதுல இப்போ சூஃபிகளை பொறுத்தளவில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறைவான அறிவு உள்ளவர்கள், அவுலியாக்களுக்கு மறைவான அறிவு இருக்கு என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே மறைவான அறிவு முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு மட்டுமே. மறைவான அறிவில் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு, அதில் குறிப்பாக நபிமார்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்தானோ அது அவர்களுக்கு தெரியும். சொல்லிக் கொடுக்காத எதுவும் தெரியாது. இப்படி பொதுவாக நாம் நம்ப வேண்டும். அடுத்தது சிலர் சோதிடர்களுக்கு, ஜோஷியர்களுக்கு மறைவான அறிவு இருப்பதாக நம்புறாங்க. இதுவும் அஸ்மா சிஃபாத்தில் ஏற்படக்கூடிய ஷிர்க். நம்ம தெரியல, இது அஸ்மா சிஃபாத்தில் ஏற்படுற ஷிர்க்குன்னு தெரியல. ஆனால் நிறைய பேர் இந்த ஷிர்க்கையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறைவான விஷயம்
அது மறைவான விஷயம். பொதுவாக மறைவானது என்பதற்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்னென்றால், நம்முடைய அந்த நமக்குன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குத்தானே, அந்த எல்லைக்கு அப்பால் இருப்பவை அனைத்தும் மறைவானது. இதில் கடந்து சென்றவை மறைவானவை, தற்போது இருப்பவை மறைவானவை, எதிர்காலத்தில் நடக்க இருப்பவை மறைவானவை. இவை அனைத்தையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். இதில் ஜோசியர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் ஷைத்தானுடைய உதவியை கொண்டு நடந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் அறிவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஹதீஸ் சொல்லுது. இப்போ அல்லாஹ் வஹி அறிவிக்கும் போது அதிலிருந்து திருடுறது, அப்போ என்னென்ன நடக்க போகுதுன்னு அந்த இதை லிஸ்ட்டை அனுப்பும்போது அதிலிருந்து திருடிட்டு வந்து 99 ஒரு உண்மையோட சேர்த்து 99 பொய்ய சொல்லுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதை உண்டு. ரெண்டாவது, ஷைத்தான்களுக்குள்ள உதவி இருக்கலாம் தானே. இப்போ என்னோட ஒரு ஷைத்தான் இருக்கு, ஜோஷியன்கிட்டையும் ஷைத்தான் இருக்கு. அந்த ஷைத்தான் என்னோட உள்ள ஷைத்தானோட பேசி நான் எதை செய்தேன் என்ற தகவலை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்ம எதனால் போகிறோம் அவன்கிட்ட, ஜோஷியன்கிட்ட? ஷைத்தான் வந்து சொல்லுவான்ன்றதால போகலையே. நம்ம என்னத்துக்காக போனோம்? அவன் மறைவான விஷயத்தை அறிவான் என்று நம்புறதால தான் ஜோஷியர்கள்ட்ட போறவங்க போறாங்க. எனவே மறைவான அறிவு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருக்குன்னு நம்பினால் அவன் ஷிர்க் செய்கிறான். முஷ்ரிக் ஃபி தௌஹீத் ஃபி அஸ்மா இல்லாஹி வசிஃபாத்தி. அதே டைம்ல மழை பெய்யுமா இல்லையா, இது வந்து ஜோஷியமா? இது என்னது? அவதானம். அவதானம் இஸ்லாத்தில் கூடும். இப்போ இந்த கேமரா இருக்கு, அது கொஞ்சம் அப்படி கிழிஞ்சு வருது, அவர் நோட் பண்ணிட்டே இருக்கிறார். அவர் பக்கத்தில் உள்ளவர்கிட்ட தட்டி சொல்றார், கேமரா விழ போகுதுன்றார். சொல்லும் போது கேமரா விழுந்துட்டு, அல்லது சொல்லியும் இன்னும் விழல கேமரா. சொல்லும் போது விழுந்தது என்பதற்காக அவருக்கு மறைவான அறிவு இருக்கின்ற அர்த்தமா? இது அவதானம். நம்ம அது நம்மளோட வெளிப்படையான அவதானங்களை வச்சு ஈஸியாக சொல்லுவோம். வெளியே வந்து பார்த்த உடனே மேகம் இருட்டிருக்கி, காற்றடிக்குது, மழை பெய்ய போகுதுன்னு சொல்லுவோம். 100% மழை பெய்யும் என்று யாரும் அடிச்சு சொல்றதில்ல, மழை பெய்ய போகிறது. அதோட நம்ம இன்ஷா அல்லாஹ்னு செய்து சொல்லிட்டோம்னா அது நம்முடைய இன்னும் அகீதாவினுடைய உறுதியை காட்டும். நம்மளை விட கொஞ்சம் கூட கருவிகளை வைத்து மேலே பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க, காற்றடிக்கலாம், மழை பெய்யலாம். இது அவதானம். அவதானம் இஸ்லாத்தில் கூடும். அதை கொண்டு போய் நம்ம மறைவான ஞானத்துக்குள்ள ஒப்பிட முடியாது. வெரி குட். என்ன கேட்குறாங்கண்டா, இப்போ புது வீடு போகும்போது அந்த வீட்டில் ஜின் இருக்கும், எனவே துவா ஓதிட்டு போங்க அப்படின்னு சொல்வது, அந்த வீட்டில் ஜின் இருக்கும் என்பதை சொல்வது மறைவான அறிவாக அமையுமான்னு கேட்குறாங்க. பொதுவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க என்றால், குடியிருக்காத வீடுகளில் ஜின்கள் இருப்பார்கள். நம்ம இந்த கருத்தை ஏன் சொன்னோம்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதனால. பாத்ரூமுக்குள்ள டாய்லெட்டுகளில் ஷைத்தான் இருக்கும், ஜின் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னதால தான் சொல்லுவோமே தவிர அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குப்ஸி வல் ஹபாயிஸ் என்று துஆ ஓதிட்டு போகிறோம். முதல் ஓதுறதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஓதினாங்க. ரெண்டாவது என்ன காரணம் என்றால் அதுக்குள்ள ஜின் இருக்கும். அந்த அடிப்படையில் ஜின் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன இடங்களில் ஜின் இருக்கும் என்று சொல்வது சுன்னாவை பின்பற்றுவதை தவிர அது மறைவான அறிவை வாதிடுவதாக அமையாது. எனவே ஒரு வீடு ஒன்றை கட்டி சும்மா கிடக்கு, யாரும் குடியிருக்கல, இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம என்ன செஞ்சுட்டு போகணும்? திக்ர் செய்து கொண்டு போகணும், அல்லாஹ்வை நினைவுபடுத்திக்கணும். நம்மளோட சொந்த வீட்டுக்குள்ளே போனாலேயே திக்ர் செஞ்சுட்டு போங்க, இல்லைண்டா என்ன நடக்குமா? ஷைத்தான் சொல்லுவானாம், இன்றைக்கு நமக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிட்டு சொல்லலைன்னு சொல்லுவாங்க. சாப்பிடும்போது பிஸ்மி சொல்லுங்க, பிஸ்மில்லான்னு நீங்கள் சொல்லலைண்டா ஷைத்தான் சொல்லுவான், இன்றைக்கு நமக்கு சாப்பாடு கிடைத்து விட்டது. அப்போ நம்ம பையனிட சொல்கிறோம், பிஸ்மி சொல்லி சாப்பிடு, இல்லாட்டி ஷைத்தான் சாப்பிட்டுருவான்னு. இப்போ வந்து பையன் முடிவெடுக்கக்கூடாது, வாப்பாக்கு மறைவான அறிவு இருக்கிறது என்று. மூன்றாவது பிரிவு ஷிர்குல் அக்பரில் உள்ள மூன்றாவது பிரிவு வந்து தௌஹீதுல் உலூஹியாவில் ஏற்படக்கூடிய ஷிர்க். இஅ்திகாது அன்ன கைரல்லாஹி தஆலா யஸ்தஹிக்கு அன் யுஅபத் அவ் ஸர்ஃபு ஷைஇன் மினல் இபாதா லிகைரிஹி.
அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணங்கப்படுவதற்கான தகுதி இருக்கிறது என்று நம்புவது. அல்லாஹ் அல்லாதவர்கள் அவங்கள வணங்கலாம் என்று நம்புவது தௌஹீதுல் உலூஹியாவில் ஏற்படக்கூடிய ஷிர்க். அல்லது இதுக்கு அந்த ஷிர்க்குக்கு இன்னொரு வரைவிலக்கணம் சொல்றாங்க, வணக்கங்களில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வது. வணக்கங்களில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வது. மாஸ்டருக்கு பவ் பண்றது வந்து ருக்குஆ சுஜூதா. தலை சாய்த்தல் என்பது தலை சாய்க்கிறது, மரியாதைக்காக தலை சாய்த்தல் என்பது அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் இடம்பெற வேண்டும். மரியாதைக்காக. இப்போ மரியாதைக்காக தலை சாய்த்தல் அல்லாஹ்வுக்காக இடம்பெற வேண்டிய ஒரு வணக்கமாக இருக்கும்போது மனிதர்களுக்கு அப்படி வணக்கம் மரியாதை செலுத்தினால் அது ஷிர்காக தான் மாறும். இப்படி கடுமையா பண்ணிக்கணுமா? ருக்கு அளவுக்கு தலை சாய்ப்பது, மரியாதைக்காக தலை சாய்ப்பது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். சல்யூட் அடிக்கிறது பிரச்சனை இல்லை, அது ஒரு மாற்று மத கலாச்சாரமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய தொழிலுக்குரிய ஒன்றாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அல்லது ஸ்கூலில் ஏதாவது ஒரு பொறுப்பில் உங்களை போட்டு அப்படி ஒன்று வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் ஒன்றும் செய்யற நம்ம நின்று செய்யக்கூடியது. இப்போ போலீஸில் செய்கிறீங்க, அல்லது இராணுவத்தில், அல்லது ஸ்கூலில் ஏதாவது மாற்றதில் பண்ணுறதுக்குரியது. இப்படி வந்து அந்த நேரம் வந்து நமக்கு அது ஒரு அகீதாவோடு சம்மந்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறாது. கொடிக்கு சல்யூட் பண்ணுறதா? கொடிக்கு சல்யூட் பண்ணுறதுடைய கருத்து என்ன? மரியாதை தானே. இதில் வந்து கருத்து வேறுபாடு இருக்கு உலமாக்களுக்கு இடையில். அதில் கருத்து வேறுபாடு கடுமையான கருத்து, அதாவது சலஃபி உலமாக்களுக்கு இடையிலேயே இதில் கருத்து வேறுபாடு, கொடிக்கு சல்யூட் பண்ணலாமா இல்லையான்றதுல. இது ஒரு ஆதத்தாக வளமையாக கொள்ளப்படுமாக இருந்தால் அதை செய்கிறதுல தப்பில்லைன்ற கருத்து சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. நான் பெரும்பாலான அறிஞர்கள் அதை தவிர்ந்து கொள்வது மேலான சிறுக்கல்ல, சிறுக்குன்னு சொல்லலை, இது வேறு மத கலாச்சாரமாக இருப்பதனால் அதை தவிர்ந்து கொள்வது. இஸ்லாத்தில் அப்படி கொடி இருந்திருக்கான், அப்படி சல்யூட் பண்ணுற ஒரு தன்மை இருந்ததில்லை. எனவே இது பிற மத கலாச்சாரம் என்ற அடிப்படையில் இதை தவிர்ந்து கொள்வதுதான் சிறந்தது என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து. ஷிர்காகாது. இப்போ வணக்கங்களில் ஏதாவது ஒன்றை அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்வது ஷிர்க் ஃபி தௌஹீதில் உலூஹியா. தௌஹீதுல் உலூஹியாவில் இடம்பெறக்கூடிய ஷிர்காக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அதுக்கப்புறம் ஷேக் என்ன சொல்றார் என்றால், தௌஹீதுல் உலூஹியாவில் ஏற்படும் ஷிர்க் 3 வகைப்படும் என்று அதை பேசுவார். இப்போ இதுவரையும் பேசினது ஷிர்குல் அக்பர் 3 வகைப்படும். ஒன்று ருபூபியாவில் ஏற்படக்கூடிய ஷிர்க், இரண்டாவது உலூஹியாவில் ஏற்படக்கூடிய அந்த அஸ்மா சிஃபாத்தில் ஏற்படக்கூடிய ஷிர்க், மூன்றாவது உலூஹியாவில் ஏற்படக்கூடிய ஷிர்க். உலூஹியாவில் ஏற்படக்கூடிய ஷிர்க் 3 வகை படும் என்று அதை பற்றி விரிவாக பேசுகிறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம அந்த விவரங்களை பார்க்கலாம்.